ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா 12th ஓட புக் என்டையர் புக்குமே நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதில் இல்லஸ்ட்ரேஷன் அந்த புக் பேக் டோட்டலாக நம்ம எல்லாமே நம்ம இந்த யூடியூப் வீடியோவில் நம்ம போட போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித் தருவேன். சரிங்களா? டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் நீங்கள் சொல்லலாம். அதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் பண்ணுவேன். ஸோ நம்ம போமா புக்குக்குள்ளார. ஸோ அக்கௌண்டன்சி புக்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அக்கௌண்டன்சி புக்கில் ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அக்கௌண்டன்சி புக்கை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 சாப்டர் இருக்குது. 9 வந்து பார்த்தீங்கன்னா இதில் அக்கௌண்ட்ஸு, 1 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம் டேலிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கோர்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குவாங்க. ஓகே, நம்ம சம்முக்குள்ளே போவோம். ஸோ அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர் ஒரு கம்பெனி வந்து அவங்க ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, பட் அதில் வந்து சிலது மிஸ் ஆயிருந்திருக்கும். சரிங்களா? இன்கம்ப்ளீட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு நூலோ இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் அவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, பட் இந்த பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருப்பீங்கல்ல, அது அவரோடைய டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை வாங்காமல் விட்டுருந்துருக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம அக்கௌண்ட்ஸில். சரிங்களா? நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு கொஷின்ஸை வந்து தியரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடியோஸில் போட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம சம்ஸுக்கு போவோம். ஸோ உங்களுக்கு இந்த தியரிஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எது எது படிக்கணும், எது கொஞ்சம் கம்மியாக படிக்கணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்டில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸோ இதில் வந்து மொத்தம் ஒரு 2-3 கான்செப்ட் இருக்கு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டா லாஸா அந்த கம்பெனி மூடுறப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி பேங்க் கரப்ட் ஆர் இன்சால்வன்சி. பேங்க் கரப்ட் அப்படின்னா ஒரு அவங்க லோன் வாங்கி இருந்திருப்பாங்க, அந்த லோன் வந்து அவங்களால கட்ட முடியாமல் இருந்திருக்கான், அதனால பேங்க் வந்து அந்த கம்பெனியை சீல் வைக்கிறது அது சீஸ் பண்றது. சரிங்களா? அதுதான் அர்த்தம். அந்த டைம்ல அவங்க வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க, எவ்வளோ லாஸ் பார்த்துருக்காங்கன்னு கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுங்கிறது முக்கியமாக தேவைப்படும். அண்ட் இன்சால்வன்சி இல்லை லாஸ் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர்ஸ்க்கோ இல்லை அந்த சோல் ப்ரொப்ரைட்டருக்கோ தெரிய வந்தது அப்படின்னா அவரு தானாவே இந்த பேங்க் அந்த கம்பெனியை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றது தான் இன்சால்வன்சி. சரிங்களா? ஸோ நம்ம போவோம் நமக்குள்ளார. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதை பிளஸ் ஆர் மைனஸ் பண்றதா நம்மளோட வேல்யூ. ஈஸி தான், அதை நம்ம பார்ப்போமா? ஸோ இதுதான் அதோட ஃபார்மெட். உங்களோட ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், இதுக்கான ஃபார்மேட் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க தயவு செஞ்சு, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? புரிஞ்சு படித்தாலும் உங்களுக்கு ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வந்துடும். அப்படி இல்லை நான் ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறது எனக்கு ஈஸி அப்படின்னா கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ உங்களுக்கு ஒரு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் drawings மைனஸ் அடிஷனல் கேபிட்டல், இதுதான் ஃபார்மேட். சரிங்களா? ஸோ இது தவிர்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல். ஸோ அது தவிர்த்து இன்னும் 2-3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் drawings மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் வரலாம். ஸோ நம்ம சமக்குள்ள போவோம். ஸோ அதே தான், சரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் இங்கேயும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸாங்கிறது தெரிய வந்துடும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சம்முக்குள்ள போயிடலாம். இல்லஸ்ட்ரேஷன் 1. ஸோ ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 1ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் அட் தி பிகினிங் ஆஃப் த இயர் 1st April 2016 ஓப்பனிங் கேபிட்டல். பிகினிங் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல்னு அர்த்தம்.
எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து டைரெக்டாக தான் கொடுக்கணும்லாம் இல்லை உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட்னா ஸ்டார்ட் ஆஃப் த மந்த் அப்படின்னா அது ஓப்பனிங்காக இருக்கணும். 31st March 2017 அப்படின்னா 31st March அப்படின்னால என்ன அர்த்தம்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் படி உங்களுக்கு அது க்ளோசிங் ஆஃப் த இயர் தான். ஸோ அதனால இது க்ளோசிங் இயர். அடிஷனல் கேபிட்டல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு வருஷத்துக்குள்ளார மறுபடியும் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்றாரு ஒரு சம் ஆஃப் த அமௌண்ட், அதுதான் அடிஷனல் கேபிட்டல். டிராயிங்ஸ் அப்படின்னா அவர் வந்து மறுபடியும் வித்ட்ரா பண்ணியிருக்காரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே சம் ஆஃப் த அமௌண்ட் ஒரு பர்சனல் யூஸ்க்காக வித்ட்ரா பண்றது தான் டிராயிங்ஸ். சரிங்களா? இந்த 40,000 வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஆன்சர் பார்ப்போம். இதை பார்த்துக்கோங்க. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா க்ளோசிங் கேபிட்டல் எழுதணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபார்மெட்டை நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ப்ராஃபிட் ஆர் லாஸ். நீங்க வந்து இந்த ஃபார்மெட் எழுதிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்கல்ல அதை நீங்க ஒன்னொன்னா எடுத்து நீங்க போட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே நீங்க எடுத்து நம்ம வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டிராயிங்ஸ் எவ்வளோ 40,000 அப்படியே நீங்க வந்து இங்க எடுத்து போட்டுடலாம். அடுத்து வந்து இதை டிரைவ் பண்ணும். ஸோ இது அப்புறமேட்டு நம்ம பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து லெஸ் அடிஷனல் கேபிட்டல். நீங்க ஆல்ரெடி இதை எழுதி வச்சுட்டு இருக்கீங்க, அதை அப்படியே நீங்க எடுத்துருங்க. அடிஷனல் கேபிட்டல் எவ்வளோ 70,000. அந்த 70,000 நீங்க அப்படியே இங்க எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. அடுத்து வந்து நான் ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 lakh. இந்த 2 lakh எடுத்து இங்க நீங்க போட்டுருங்க. ஸோ நீங்க எல்லாமே இப்போ நீங்க போடுவீங்க. இந்த ப்ராஃபிட்டா லாஸான்னு நம்ம கொஸ்டின்ல ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஃபிட்டா லாஸான்னு உங்களுக்கு தெரியாது. அப்போனா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ஒன்னா சப்ஸ்டியூட் பண்ணிடுவாங்க. ஸோ 3,50,000 பிளஸ் 40,000 எவ்வளோ? 3,90,000. அதை நம்ம இங்க போட்டாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3,90,000 லெஸ் அடிஷனல் கேபிட்டல் எவ்வளோ? 70,000. நீங்க ஆல்ரெடி போட்டு வச்சிருந்திருக்கீங்க, அதை நீங்க வந்து டிடக்ட் பண்ணுங்க. 3,90,000ல 70 போச்சுன்னா 3,20,000. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் அது எவ்வளோன்னா 2 lakh கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த 2 lakh நீங்க டிடக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,20,000. பிளஸ்ல வந்துச்சுன்னா அது ப்ராஃபிட், பிளஸ்ல வந்தா அது ப்ராஃபிட், மைனஸ்ல வந்தா லாஸ். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அவ்வளோதாங்க, சிம்பிள். இவ்வளோதாங்க சம்மு. ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ போக போக கொஞ்சம் இருக்கும். பட் நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ அடுத்த சம்குள்ள போமா. நெக்ஸ்ட் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நீங்கள் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. From the following particulars ascertain profit or loss. ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் கேட்டிருக்காங்க. கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏப்ரல், ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், அடுத்து அடிஷனல் கேபிட்டல், டிராயிங்ஸ். சேம் அதே மாதிரி தான் ப்ராஃபிட் ஆர் லாஸான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து நம்ம ஃபார்முலாவை போட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷனல் மைனஸ் ஓப்பனிங் அப்புறம் ப்ராஃபிட் ஆர் லாஸான்னு நீங்கள் போட்டுருங்க. எழுந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. க்ளோசிங் கேபிட்டல் 1,50,000 கொடுத்துருக்காங்க, நம்ம போட்டாச்சு. டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, 30,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க 25,000. அடுத்து ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ் கொடுத்துருக்காங்களா? 1,60,000 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1,50,000 plus 30,000 1,80,000. 1,80,000 மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் 25,000 எவ்வளோ? 1,08,000 25 போச்சுன்னா 1,55,000. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க 1,60,000. வந்த ஆன்சரோட 1,60,000 டிடக்ட் பண்ணா உங்களுக்கு -5,000. அப்போனா இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ல ஆயிருக்கு. இந்த கம்பெனி வந்து மூடுறப்போ உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து -5,000 போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோதான். ஸோ முன்னாடி சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட்ல பார்த்தோம். இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல பார்த்துருப்போம். அடுத்து ஓமா சம்ஸ். ஸோ புரியல தயவு செஞ்சு நீங்கள் கேளுங்க, நான் மறுபடியும் கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சம்முக்கு போகலாம். ஸோ தேர்ட் சம்
தேர்ட் சம் ஈஸி தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ். ஸோ நமக்கு கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஏதாச்சும் ஒன்று மட்டும் மிஸ் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட ஒர்க்கு. சரிங்களா? ஸோ க்ளோசிங் கேபிட்டல் அடிஷ்னல் கொடுத்துருக்காங்க, டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. ஸோ அடுத்த வருஷத்துக்கான ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்து லாஸ் ஆகியிருக்கு அந்த கம்பெனி. ஸோ அங்கே லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31/3/2019 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சமக்கு போவோம். நம்ம எல்லாமே எப்பயுமே ஒரே மாதிரி நீங்கள் அந்த ஃபார்மேட்டை மட்டும் எழுதிடுங்க. க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல், அப்புறம் லாஸ் ஆஃப் த இயர். லாஸ் அங்கே ப்ராஃபிட்னு கொடுத்தா ப்ராஃபிட்னு போடுங்க, லாஸ்னு கொடுத்தா லாஸ்னு போட்டுருங்க. சரிங்களா? ஸோ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருங்க? 1,90,000. ஸோ இங்கே போட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங்ஸ் 30,000, இங்கே 30,000 போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. 50,000 கீழே போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல, அதனால இது வந்து கொஸ்டின் மார்க். அடுத்து லாஸ் ஆஃப் த இயர்னா ப்ளஸ்னா ப்ராஃபிட்னு போடணும், ப்ளஸ்ன்னு போட்டுருங்க. ப்ளஸ்னா நம்ம மேக்ஸிமம் மென்ஷன் பண்ண மாட்டோம், லாஸ்னா மைனஸ்ன்னு மென்ஷன் பண்ணி போட்டுருங்க. மைனஸ் 40,000 போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸும் நம்ம போட்டாச்சு. அடுத்து வந்து இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் டிராயிங்ஸ் எவ்வளோ? 1,90,000 ப்ளஸ் 30,000 2,20,000 இதுக்கான வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து அடிஷ்னல் கேபிட்டல் டிடெக்ட் பண்ணணும். எவ்வளோ டிடெக்ட் பண்ணணும்? 50,000. 2 lakh வந்து ஆன்சரோட 50,000 டிடெக்ட் பண்ணணும். எவ்வளோ? 1,70,000. அடுத்து ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல, ஸோ இங்கே போட்டிருக்காங்க பட் கொடுக்கலன்னு. சரிங்களா? ஸோ லாஸ் ஆஃப் த இயர் அப்படின்னா -40,000 லாஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஃபார்மேட் ஒன்று சொல்லி தரலான்ட்டு என்ன அப்படின்னா, ஸோ மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு சிம்பிளானது. ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மைனஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸு வந்துச்சுன்னா நம்ம உங்களுக்கே தெரியும் ப்ளஸ் தான் பண்ணணும். சரிங்களா? இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கு 40,000, இங்கே வந்து 1,70,000. ஸோ இது வந்து ப்ளஸில் இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கு. இப்போ ப்ளஸ்னா சிம்பிளுங்க, 1,00,000. இது 2,20,000ல 50,000 வந்து பார்த்தீங்கன்னா போச்சுன்னா 1,70,000. இது வந்து இது என்ன இதில் இருக்கு? ப்ளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கா? ப்ளஸ்ல இருக்கு. இங்கே என்ன இருக்கு? 40,000ங்கிறது மைனஸ்ல இருக்கு. அப்பனா நான் என்ன சொல்லியிருக்கேன்? பிளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? பிளஸ் பண்ணிக்க சொல்லியிருந்தேன். அப்போ இல்லையா? அதே மாதிரியே நீங்க வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2,10,000 வந்துடும். ஸோ இதுதான் சிம்பிள் ஃபார்மேட். இது கரெக்டா இல்லையாங்கிறது நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ வந்து நீங்க பாருங்களேன், 1,90,000 பிளஸ் டிராயிங்ஸ் 30,000 2,20,000. ஸோ அதோட மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் பண்ணா 50,000 வருது. ஸோ அந்த 50,000 டிடக்ட் பண்ணும், அப்போ 1,70,000. அதோட நம்ம நார்மல் ஃபார்மேட்ல உங்களுக்கு லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் அப்பனா 2,10,000. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட் பண்ணி வந்ததோட நீங்க வந்து ஓப்பனிங் கேபிட்டலை மைனஸ் பண்ணா -40,000. அப்போ ஆன்சர் கரெக்ட். இதே இந்த இடத்துல பிளஸ் 40,000 அப்படி கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்களேன், நான் இந்த சம் போடுறேன். ஸோ பிளஸ் இங்க வந்து உங்களுக்கு நம்ம பிளஸ் 40,000 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆன்சர் வந்திருக்கும் தெரியுமா? 1,70,000. இங்க கொஸ்டின் மார்க், இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 40,000. ஓகேடா? இங்க இடத்துல என்ன வந்திருக்கும்னா, ஸோ இங்க வந்து பிளஸ்ல இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா 40,000 இருக்கு. அப்பனா என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். பிளஸ் வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிருக்கேன், மைனஸும் பிளஸும் வந்துச்சுன்னா பிளஸ் பண்ணுங்க, மைனஸ் வந்துச்சுன்னா பிளஸ் பண்ணிருங்க. சரிங்களா? இந்த ஃபார்மேட். ஸோ இங்க வந்து பிளஸ்ல இருக்கு, இங்கேயும் பிளஸ்ல இருக்கு. அப்போனா
என்ன பண்ணணும், இங்கே 1,30,000 வரும். 1,70,000ல் 40,000 போச்சுன்னா எவ்வளோ, 1,30,000. 1,30,000 வந்துச்சா. ஸோ இவ்வளோதாங்க சிம்பிள். ஸோ இங்கே ப்ளஸில் கொடுத்துருந்தா இந்த ஃபார்மெட்டு இங்கே லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு எல்லாமே நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா, சிம்பிளுங்க. ஸோ அடுத்த சம்குள்ளே போவோமா. ஸோ சம்ஸ் நிறைய போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்வளோ நீங்கள் நிறைய சம்ஸை போட்டு பார்க்குறீங்க, நிறைய சம் சால்வ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக சென்டம் வாங்கிடலாங்க அக்கௌண்ட்ஸில் பொறுத்த வரைக்கும். ஃபோர்த் சம் பார்ப்போமா. ஃபோர்த் சம் வந்து பார்த்தீங்கன்னா, from the following details calculate the capital as on 31st December 2018. ஸோ கேபிட்டலில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த கேபிட்டல்னா 31st December, அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் இருக்கும். கொஷினை பார்த்தோன்னே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, கூட்ஸ் டேக்கன் ஃபார் த பர்சனல் யூஸ் ஆஃப் தேர் ப்ராப்பரேட்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படின்னா அவங்க இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. டிராயிங்ஸுங்கிறது இன்டெரக்டாக கொடுத்துருங்க. பர்சனல் யூஸ்க்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிராயிங்ஸை தான் அவங்களோட அமௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து பர்சனல் யூஸ்க்காக அதை வந்து வித்ரா பண்ணியிருந்திருப்பாங்க. அதுதான் வந்து அவங்க பர்சனல் யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொப்ரைட்டர்னா ஓனர்னு அர்த்தம். சரிங்களா. அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டியூரிங் த இயர். அடிஷனல் கேபிட்டல் ஓப்பன் மறுபடியும் ஒரு அமௌண்ட்டை அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்த ப்ராஃபிட், இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ, 10,000. நம்ம சம்முக்குள்ளே போவோம். சேம் அதே மாதிரியே நீங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துருங்க. எழுதிட்டா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து இதை வந்து பிளாங்காக வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து வந்து டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்களா, எவ்வளோ, 5,000. 5,000 எழுதிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அடுத்து வந்து லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 2,500 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு அமௌண்ட் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லெஸ் பண்ணிடுங்க. ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் 2,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ, 2,500. ப்ராஃபிட் எவ்வளோ, 10,000. ஸோ எல்லாமே கொடுத்தாங்க. நம்ம வந்து ரிவர்ஸில் போகலாம். சரிங்களா. ரிவர்ஸில் போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படின்னா 10,000 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, 10,000. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, ப்ளஸில் இருக்குது, இங்கே வந்து மைனஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். சரிங்களா. ப்ளஸ் மைனஸ்னா ஆட் பண்ணணும். ஸோ இந்த 10,000 ப்ளஸ் 25,500னா உங்களுக்கு 37,500 வந்துடும். சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே என்னது இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது, 2,500. ஸோ இது ரெண்டு என்ன பண்ணணும், ப்ளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும், 40,000. சரிங்களா. ஸோ இங்கே ப்ளஸில் இருக்கு 5,000 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க டிராயிங்ஸ்னு. ஸோ அதுவும் என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ப்ளஸ்னா மைனஸ். சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் மைனஸ்னா தான் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணணும். ஸோ இதுவும் ப்ளஸில் தான் இருக்குது, இதுவும் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணிடலாம். ஸோ கிராஸ் செக் பண்ணிக்க என்ன பண்ணணும், இங்கே வந்து 35,000 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட நார்மல் ஃபார்மேட்டுக்கு வந்துடணும். நார்மல் ஃபார்மேட்னா இந்த ஃபார்மேட் தாங்க. ஸோ இந்த ஃபார்மேட் தான் நார்மல் ஃபார்மேட்னு அர்த்தம். ஸோ 35,000 நம்ம வச்சுக்கிட்டோம். சரிங்களா. 35,000 ப்ளஸ் உங்களுக்கு 5,000, 40,000 வந்துருச்சு. ஸோ மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் 2,500, 37,000 வந்துருச்சு. அப்புறம் மைனஸ் 27,500னா 10,000. ஸோ இதே நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் பண்ணியிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 40,000 ப்ளஸ் 45,000 வச்சுக்கோங்களேன், 45,000. சரிங்களா. வச்சுக்கோங்க, இந்த 5,000 வச்சுக்கோங்களேன். அப்போனா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 50,000 வந்திருக்கும். அப்புறம் இந்த லெஸ் அடிஷனல் கேபிட்டல் 2,500 வச்சுக்கோங்களேன். அப்போது உங்களுக்கு 47,500 வந்திருக்கும். சரிங்களா. அடுத்து வந்து உங்களுக்கு இந்த 47லேருந்து 27,500 மைனஸ் பண்ணிக்கோங்களேன், உங்களுக்கு 20,000 வந்திருக்கும். ஸோ அதோட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் வந்து 10,000. அப்போனா இது ரெண்டுத்தையும் செக் பண்ணால் உங்களுக்கு 10,000.
20,000 வந்திருக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குது 10,000. அப்போனா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கணும், மைனஸ் தான் பண்ணியிருந்துருக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ்ஸும் மைனஸ் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு மைனஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? சாரி ப்ளஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இப்போ மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணிடுங்க. ப்ளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்து வந்து அடுத்த சமக்கு போமா. ஸோ புரியலனா தயவு செஞ்சு டவுட் கேளுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 3, 4 எந்த சம்மா இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக சொல்லித்தர இருக்கேன். ஸோ அடுத்த சம்முக்கு போவோம். ஃபிஃப்த்து சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா. ஃபிஃப்த்து சம்மில் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கேல்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ். ஸோ இதுலேயும் ஏதோ ஒரு சம் வந்து ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்ப்போமா. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ட்ராயிங்ஸ் கொடுக்கல. ட்ராயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவில்லை. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும், ட்ராயிங்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி சம்மில் வந்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். இப்போ ட்ராயிங்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரியே நீங்கள் வந்து க்ளோசிங் கேபிட்டல் இருக்கா எடுத்து போட்டுங்க. ட்ராயிங்ஸ்னா கொஸ்டின் மார்க்கை போட்டுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா போட்டுருங்க. ஓப்பனிங் கேபிட்டல், ப்ராஃபிட் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் கீழேருந்து நீங்கள் வந்துடுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க, கீழேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 15,000 ப்ளஸில் இருக்குது. ப்ளஸ்ஸும் மைனஸும் என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். சரிங்களா? ஏன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸும் மைனஸ்னா மைனஸ் 15,000 மைனஸ் 2,65,000 2,50,000. ஸோ இது வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சாரி மக்களே, ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். சாரி. என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட்லேருந்து போயிடுவோமா. நீங்கள் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க. சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 15,000 ப்ராஃபிட் கிடச்சி கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் 2,50,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. சரிங்களா? இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. அப்போனா ப்ளஸ் பண்ணிக்கோங்க. நான் தப்பாக சொல்லியிருக்கேன். சாரி மன்னிச்சிடுங்க. திட்டாதீங்க. சரிங்களா? கமெண்ட்டை திட்டாதீங்க. ப்ளஸ்ஸு மைனஸ் வந்துடுச்சுன்னா தயவு செஞ்சு ப்ளஸ் பண்ணிடுங்க. ஸோ 2,50,000 ப்ளஸ் 15,000 எவ்வளோ 2,65,000. சரிங்களா? ஸோ இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு. சரிங்களா? அப்போனா 2,95,000. சரிங்களா? ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, கொஷினை வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2,75,000 வந்து க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது. ஸோ இது 2,95,000 ப்ளஸில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2,75,000 ப்ளஸில் இருக்குது. அப்போது ப்ளஸ்ஸும் மைனஸ். சரிங்களா? ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ப்ளஸ். சரிங்களா? ப்ளஸ்ஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு மைனஸ். சரிங்களா? இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2,95,000ல் 2,75,000 போச்சுன்னா 20,000. ஸோ இதை நீங்கள் வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். க்ராஸ் செக் எப்படி பண்ணிக்கலான்னு பார்ப்போமா. எரேஸ் பண்ணிடுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். 2,75,000 20,000 கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். 20,000 பண்ணால் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 20,000. ஆட் பண்ணால் 2,95,000. அதோட ப்ளஸ் அடிஷனல் கேபிட்டல் 30,000. ஸோ மைனஸ் பண்ணால் 2,65,000 வந்திருக்கும். அதோட நீங்கள் ஓப்பனிங் கேபிட்டல் டிடக்ட் பண்ணால் 2,50,000. ஸோ அதுக்கப்புறம் இதையும் நீங்கள் வந்து டிடக்ட் பண்ணணும். 2,65,000 மைனஸ் 2,50,000 உங்களுக்கு 15,000. சிம்பிள் மக்களே, முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு. இதே இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ளஸ், நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் எங்கேயோ போயிருந்துருக்கும். சரிங்களா? 2,95,000 ப்ளஸ் 2,75,000 உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 lakh மேலே போயிருக்கும். உங்களுக்கு 5.5 lakhs மேலே போயிருக்கும். அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்துருக்காது. சரிங்களா? அதனால நீங்கள் மைனஸ் பண்ணுறது ஈஸி. அவ்வளோதான் மக்களே.
ஸோ இந்த ஃபார்மேட் இது முடிஞ்சுது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஃபார்மேட் சொல்லி கொடுக்குறேன். ஸோ சம்ஸும் சால்வ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்ஸில் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருந்ததில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ.